Hi everybody, this is Everest Pusala வழங்கும் அஞ்சரைப்பட்டி. இட்ஸ் மீ சூர்யா. டே பை டே பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அழகான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் பெங்களூர் மக்களுக்கு இது எங்கேயோ ஒரு பூந்தோட்டத்தில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் தாங்க. கேஆர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளவர் மார்க்கெட்டில் தான் நான் இருக்கேன். என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா 1200 வகையான பூக்களினுடைய சங்கமம் இந்த ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஜாக்கள்ல எவ்வளவு வெரைட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா இங்கதான் வந்துட்டு அவ்வளவு வெரைட்டியும் கண் குளிரா பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிகமா நான் பார்க்கணும்னு நினைச்ச ரோஸ் வந்து இந்த பிளாக் ரோஸ் அப்படிங்கிற அந்த ரோஸ் தான் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோம். ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ப்ளூ கலர்ல ஒரு ரோஜா பூத்திருக்கு. அந்த ரோஜாக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஓகே, இதே மாதிரி இந்த பூமணத்தோட இன்னைக்கும் மணக்க சமையல் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீ குக்கிங் போக போறீங்க, நான் இந்த ரோஜாக்களை எல்லாம் பார்த்துட்டு உங்க பின்னாடியே வர போறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், குக்கிங் போக போறோம். நான் ரோஜாவை பார்க்க வியூவர்ஸ். இப்போ பார்க்கக்கூடிய செக்மெண்ட் நம் நாட்டு சமையல் குக் பண்றதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். வணக்கம். வணக்கம். நல்லா டான்ஸ்லாம் ஆடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. உங்க நேம்? வள்ளி சங்கர். வள்ளி சங்கர். மல்லேஸ்வரின்னு நினைச்சிட்டேன். டப்புன்னு நீங்க தான் அந்த மல்லேஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெங்களூர்ல அவங்க. ஓகே, என்ன பண்றீங்க நீங்க? நான் பியூட்டிஷியன். பட் வீட்லயே பண்றேன். நானும் பார்லர் எதுவும் ஓபன் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேம். இன்னைக்கு என்ன குக் பண்ண போறோம் நம்ம? மிக்சட் ஃப்ரூட் ஜாம். மிக்சர் ஃப்ரூட் ஜாம். காரம் ஸ்வீட் ரெண்டும் சேர்த்தா? ஓகே, மிக்சர் ஃப்ரூட் ஜாம் செய்ய போறோம். செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்த்துருங்க. சர்க்கரை, சிட்ரிக் ஆசிட், ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம், பப்பாளி. தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். ஜஸ்ட் இது நான் செய்யறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம செய்யலாங்கிற ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்க. எந்த ஃப்ரூட்ஸ் வேணா எடுத்துக்கலாம். பட் நான் இந்த 4 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, பப்பாளி, அப்புறம் மாதுளம்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி. ஓகே ஓகே, அதுக்கு ஃப்ரூட்ஸ் 4 வேணும். அப்புறம் சுகர், சிட்ரிக் ஆசிட் அவ்வளவு இருந்தா போதும். இத வச்சு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லீங்களா? ஓகே, சோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஏதாவது கிரைண்ட் பண்ண போறோமா இல்ல ஸ்டவ் ஆன் பண்ண போறோமா? இல்ல, ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்ப கிரைண்ட் பண்ண தேவையான பொருளை மிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணா மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி. டைரக்டா மிக்ஸிலே போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ஃப்ரூட்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் பப்பாயா போட்டுக்கலாம். பப்பாயா எல்லாமே நம்ம எவ்வளவு கிராம்ஸ் வச்சிருக்கோம் மினிமம்? அப்படி இல்ல, ஒரு சின்ன பப்பாயா ஒண்ணு, 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம், ஓகே, அப்புறம் ஒரு இல்ல 2 சாத்துக்குடி. ஒரு சின்ன பப்பாயா. ஓகே ஓகே, எப்படி வேணா எவ்வளவு வேணாலும் குவாண்டிட்டி போட்டுக்கலாம். பட் நமக்கு எந்த ஃப்ரூட் ஜாஸ்தி போடுமோ அதோட டேஸ்ட் ஜாஸ்தி கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொன்னா கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொன்னா பண்ணிக்கணும். ஓகே ஓகே. இது இவ்வளவு கெட்டியா இருக்கே மேம், எப்படி ஃபில்டர் ஆகும்? கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணி மிக்ஸ் பண்ண கூடாது. வேணா லைட்டா ஊத்திக்கலாம், ரொம்ப பண்ண கூடாது. ஓகே ஓகே. சோ இது நெக்ஸ்ட் ஆப்பிள் போட்டுக்கலாம். ஓகே. இது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இது ஃபில்டர் பண்றதுக்கு ரீசன் வந்து நம்மளுடைய அது வந்து இது பீசஸ் இருக்க கூடாது. நைஸா கிரைண்ட் பண்ணிருந்தா நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஓகே. நெக்ஸ்ட் இது போட்டுக்கலாம். சாத்துக்குடி.
நெக்ஸ்ட் மாதுளம்பழம். மாதுளை இது ஒரு பழம் அப்படியே முழுசா போட்டிருக்கீங்க இல்லையா? ஓகே. மாதுளை தான் செம்ம கலர்ஃபுல்லா வந்திருக்கு. ஆமா, இதான் மெயின் இதுல கலரே. ஓகே. ஆக்சுவலா இதுல ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஆப்பிள் ஒரு டேஸ்ட், பட் சாத்துக்குடி கொஞ்சம் சிட்ரிக் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அது புளிப்பு வேணுங்கிறதுக்காண்டி தான் அது போடுறோம் மெயினா. சாத்துக்குடி போடலைன்னா ஆரஞ்சு போடலாம். ஆரஞ்சு போடலாம். அப்படி ஏதாவது ஒண்ணுதான் போடணும். ரெண்டையும் போட்டோம்னா புளிப்பு ஜாஸ்தி ஆயிடும். அப்படின்னா கிரேப்ஸ் கூட கிரேப்ஸ் கலருக்கு நல்லா இருக்கும். கலருக்கு நல்லா இருக்கும். அதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. மேங்கோ சீசன்ல மேங்கோ மட்டும் கூட இது மாதிரி பண்ணலாம். ஓ, மேங்கோ ஃப்ரூட் ஜாம். மேங்கோ ஃப்ரூட் ஜாம் இதுலயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? வீட்ல மிச்ச மீதி வச்சு நானே செஞ்சு பழகிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஃப்ரூட்ஸ் மிஞ்சினுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சேன். கரெக்ட். ஏன்னா அம்மாக்கள் அப்படின்னாவே சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நான் வருஷம் வரமாலட்சுமி இந்த ஊர்ல ரொம்ப கிராண்டா இது பண்ணுவாங்க. லட்சுமி பூஜைன்னு சொல்லி தீபாவளிக்கு அடுத்த நாள் இல்ல ஆகஸ்ட்ல பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்ப ஃப்ரூட்ஸ் நிறைய எல்லாமே இது சாமிக்கு வாங்கியிருப்போம். மீதாகிறத இத மாதிரி பண்ணிடுவீங்க. ஓகே, சூப்பர். இல்ல ஜூஸா போட்டு வீட்டுக்காரருக்கு கொடுத்துருவீங்க, குழந்தை கொடுத்துருவீங்களா? ஜூஸும் போடுவீங்க. ஓகே, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இதுல எவ்வளவு இருக்கோ அதே குவாண்டிட்டி சுகர் போடணும். ஓகே. இதுல 500 ml வந்து இந்த சிரப் ஃப்ரூட் சிரப் இருக்கு அப்படின்னா 500 ml வந்து சுகர் போடணும். கிளாஸ் மெஷர்மென்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து தெரியாது எவ்வளவு பழம், ஒரு சின்ன பழமா இருக்கும், பெரிய பழமா இருக்கும். கண்டிப்பா. சோ நம்ம கிளாஸ்ல மெஷர். ஓகே. ஏன்னா அதுதான் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது எப்படி நமக்கு தெரியும்? அத மெஷர்மென்ட்க்கு மெயின் கிளாஸ். ஓகே. Two glasses இருக்கு இதுல. ஓகே. இப்போ வந்து 2 glasses of sugar வந்து இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். ஜாஸ்தி இனிப்பு வேணுங்கறவங்க அதே அளவு மெஷர் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம். கம்மி பண்ணிக்கலாம். நீங்க எப்படி மோஸ்ட்லி சுகர்? நான் இப்ப ஒரு 2 glass 4 glass பல்ப் இருந்ததுன்னா 3 போடுவேன் நான். ஓகே ஓகே. இப்போ 2 glass இருக்குங்கனால 1.5 போடலாம். 1.5 போடலாம். ஓகே. சுகர் வேணும்னா மட்டும் நம்ம எக்ஸஸா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? ஓகே. சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம். சிட்ரிக் ஆசிட். நம்ம லெமன் போட தேவையில்லை. இதே மாதிரி போட வேண்டாம். இது மாதிரி பவுடரே கிடைக்குது. ஓகே. 1/2 ஸ்பூன் போதும். ஓகே ஓகே. ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இது எப்படி ஒரு 45 மினிட்ஸ் ஸ்லோல வச்சிட்டு 45 மினிட்ஸ் சிம்லே குக் சிம்லே ஆகும். அவ்வளவு ஆகும். ஓகே. இல்ல நீங்க எப்படி பார்க்கணும் பதம்லாம் நல்லா மெல்ட் ஆயிட்டு. ஓகே. இது நல்ல மெல்ட் ஒரு 1/2 hour கழிச்சு கொஞ்சம் லைட்டா எடுத்து வாட்டர்ல இது போட்டு பார்க்கணும். ஓகே. அப்ப அது வந்து இதா கரையாம இருக்கும். ஓ டெக்னிக் வேற இதெல்லாம். பெங்களூர் பர்சன் அப்படினாவே டெக்னிக்கலா நிறைய விஷயம் மாதிரி யோசிப்பீங்களா? ஓகே. இது ஆக்சுவலா அவுட்புட் என்ன கலர்ல வரும்? நம்ம என்ன ஃப்ரூட் ஜாஸ்தி கலர் போடுறோமோ அந்த ஃப்ரூட் கலர். உங்களுக்கு வேணும்னா ராஸ்பெரி ரெட் கலர் பவுடர் போட்டுக்கலாம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நான் போட மாட்டேன். வேணும் கலர்ஃபுல்லா வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே. கலர் போட்டுக்கலாம். ஆக்சுவலா இதே வந்து பயங்கர கலர்ஃபுல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. எசன்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ் வேணாலும் ஊத்தலாம். நான் எந்த இதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன் குழந்தைங்களுக்கு. நம்ம வேணும் ஸ்மெல் பிடிக்கும் அப்படிங்கறவங்க ஊத்திப்பாங்க. ஓகே. இன்னொரு 45 மினிட்ஸ் தான். ஏகப்பட்ட மேட்டர் வச்சிருக்காங்க மேம். பியூட்டிஷியன் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம சேர்க்க கூடாது, என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமுடைய கண்டென்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்குள்ள என்ன பண்றோம்னா ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் செய்ய ஒரு பவுல்ல ஆல்ரெடி பப்பாளி, ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளை இது நாளையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும், தண்ணி மிக்ஸ் பண்ணாம. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன்ல நம்ம கிரைண்ட் பண்ண அந்த விழுது போட்டுட்டு அது கூட எவ்வளவு தேவையோ அதுல இருந்து 1.5 பங்கு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அது நல்லா கெட்டியா வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கும். ஜாம் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இறக்கி சுட சுட சர்வ் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ரெடி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம் நாட்டு சமையல்ல மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் செய்திருக்காங்க. ஸோ பெங்களூர் அப்படின்னாவே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு கடைசியில் அல்வா கொடுத்துருக்காங்க. சூப்பரா வந்துட்டு பட் கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கல இல்லையா? கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல இன்கிரீடியன்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து கெமிக்கலோ
இது நம்ம ஆட் பண்ணவே இல்ல. ரொம்ப பியூரா ஒரு ஜாம் அப்படின்னா பார்த்தோம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க, நானும் டேஸ்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க குக் பண்ணதுக்கும் இன்னைக்கு எங்க அஞ்சரைப்பட்டி ஷோக்காக செய்திருக்கீங்க இல்லையா, டேஸ்ட் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி அந்த புளிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கொஞ்சம் சிட்ரிக்கையும் அந்த சாத்துக்குனியும் ஆட் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா ஒரு டிஷ் எங்களுக்காக குக் பண்ணிருக்கீங்க. பெரிய நன்றிகளும் கூட. Thank you. தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் அஞ்சரைப்பட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வந்துட்டு உணவே மருந்துல உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்க போற டிஷ் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கார்ன், ரவை, மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், வேர்க்கடலை, எவரெஸ்ட் சில்லி பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, லெமன் ஜூஸ், எண்ணெய். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நான் வேர்க்கடலை வச்சிருக்கேன். ஸோ இந்த வேர்க்கடலை கொஞ்சம் ஒன்றும் பாதிமா நான் உடைச்சுக்க போறேன். ட்ரை வேர்க்கடலை இது. கம்ப்ளீட்டா ஃபைனாவும் நமக்கு வேண்டாம். ஸோ வேர்க்கடலை வந்துட்டு நம்ம ஒன்றும் பாதிமா இப்போ உடச்சி வச்சிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நான் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ பஜ்ஜி மாதிரி சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அந்த மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ரிட்டர்ஸ், கார்ன் ஃப்ரிட்டர்ஸ்க்கு மாவை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ வேர்க்கடலை ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்னன்னா, இந்த கார்ன் மக்காச்சோளத்தையே வந்துட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதிமா நான் உடச்சிக்க போகிறேன். ஸோ வேக வச்ச கார்ன், ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே ஒரே ஒரு கிரைண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு இது சாஃப்டர் ஆகிடும். ஸோ ஐ காட் தட். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கார்ன் வந்துட்டு நான் அரைக்காமலே வச்சிருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்குள்ள எண்ணெய் காயிட்டோம். அதனால நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை காய வச்சிடுறேன். அண்ட் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் வந்துட்டு கார்ன் பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் டீப் ஃப்ரை பண்ணி ஒரு டிஷ் கொடுக்கலாம் கண்டிப்பாக. அதுவும் ஃபார் சில்ட்ரன் இட்ஸ் அப்சல்யூட்லி ஓகே. சின்ன பசங்க கண்டிப்பாக சாப்பிடலாம். இப்போ இந்த கார்ன் அரைச்சது நம்ம போட்டிருக்கோம், அது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறது அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அண்ட் இது வந்துட்டு பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன் போதும். எவரெஸ்ட் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான சால்ட், 1 ஸ்பூன் ரவை கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு, அண்ட் லெமன் ஜூஸ் கொஞ்சம். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையானது. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் ஆட் பண்ண வேணாம். கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இது ஒரு எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்படைசர் இது. ஓகே, ஸோ நம்மளோட மாவு ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ வேர்க்கடலை ஆட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட் இது. அண்ட் இட் கிவ்ஸ் சச் அ குட் ஃப்ளேவர். ரொம்ப நல்ல வாசனை இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணால் இதை நீங்கள் பண்ணலாம்.
இப்போ இது கார்ன் ஃப்ரிட்டர்ஸா பண்ணிக்கலாம். ஸோ எனி ஷேப் பேசிக்கலி, இது யூ கேன் கால் இட் கார்ன் கட்லெட்ஸ் ஆர் கார்ன் ஃப்ரிட்டர்ஸ், எது வேணா சொல்லலாம். அண்ட் அகேன் இல்லை நீங்கள் இந்த ஸ்டிக்குள்ள ஒரு டூத் பிக்ல வச்சு இன்சர்ட் பண்ணி சர்வ் பண்ணணும்னா யூ கேன் ஆல்சோ புட் இட் இன் அ லாங் ஷேப், எலாங்கேட்டட் ஷேப்ல கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த மெல்லிசா போட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா ஒரு கார்ன் பர்கரை கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அங்கங்கே ஒரு கார்ன் வந்துட்டு முழுசாக இருக்கிறது வந்துட்டு இட் கிவ்ஸ் சம் ரானெஸ் டு த டிஷ். கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லைன்னா மொத்தமாக எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி இருக்கிறத விட there is some texture to the dish இல்லையா? அதனால இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு. ஸோ இதை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். அண்ட் the last one. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நீங்கள் ரீகேப் பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே இதை சர்வ் பண்ணிடுறேன். கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செய்முறை: வேர்க்கடலையை மிக்சியில் 1/2 அரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட கார்னையும் 1/2 அரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்து 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், எவரெஸ்ட் சில்லி பவுடர், உப்பு, 1 ஸ்பூன் ரவை அண்ட் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே இதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் ஆர் ரெடி. இன்ட்ரெஸ்டிங்கான கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ரீகேப் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம ஊர் வடை மாதிரி கூட சொல்லலாம், மக்காச்சோள வடைன்னு கூட சொல்லலாம். பட் ஃப்ரிட்டர்ஸ் இஸ் அ மாடர்ன் நேம் கிவன் டு இட். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஹெல்த்தி டிஷ்ஷோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பட் யூ டோன்ட் கோ எனிவேர். யூ ஹேவ் மெனி மோர் ரெசிபிஸ் கமிங் ஆன் எவரெஸ்ட் மசாலாஸ் அஞ்சரைப்பட்டி. யூஎஸ் இப்போ நான் பார்க்கக்கூடிய செக்மெண்ட் சமைப்போம் பரிமாறுவோம். அது குக் பண்ணுறதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். உங்க பேர்? சரிதா கார்த்திகேயன். சரிதா கார்த்திகேயன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கரா இருக்கீங்க. எப்பவுமே இப்படிதான் ரொம்ப சைலண்டா பேசுவீங்களா? ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் தான். அப்படியே ஒரு சாஃப்டா அதுக்கப்புறம் ஸ்போர்ட் கரண்ட் எல்லாம் பறக்குமோ ஸ்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா? அப்பெல்லாம் இல்லையா? ஓகே, இன்னைக்கு என்ன டிஷ் நாம் குக் பண்ண போறோம்? nachos with refried beans. nachos with refried beans. Yeah. மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு வாரம் போல் இருக்கு. இந்த டிஷ் எல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க? இது ஒரு மெக்சிகன் டிஷ். ஓகே. நான் என் சிஸ்டர் இன் லா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. சோ அவங்க மெக்சிகோல இருக்காங்களா? இல்ல அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே, சூப்பர். நல்லா தமிழ் பேசும்போது நினைச்சேன். ஓகே, அத பத்தி நம்ம லேட்டரா பேசுவோம். சோ இப்போ வந்துட்டு நம்ம nachos with refried beans செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பார்த்துருங்க. வெங்காயம், தக்காளி, ராஜ்மா, சீஸ், கொத்தமல்லி, பூண்டு, உப்பு, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், மிளகாய் தூள், ஆலிவ் ஆயில், அவகாடோ, nachos சிப்ஸ். சூப்பருங்க. எல்லா பொருளையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம குக் பண்றதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம சமைக்க போறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேனை வச்சுட்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு கார்லிக், ஆனியன்ஸ் அண்ட் ராஜ்மா போட்டுட்டு சாட் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் சால்ட் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு அண்ட் இன்னொரு பவுலில் we have to make guacamole. அதுக்கு இந்த அவகாடோ கட் பண்ணி சாப் பண்ணிட்டு அதோட டொமேட்டோஸ், கிரீன் சில்லி அண்ட் கொரியாண்டர் லீஃப் அதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அந்த சிப்ஸ் மேல டாப்பிங் பண்ணி சீஸ் ஊற்றி சர்வ் பண்ணணும். ஓகே, சூப்பர். உங்களுடைய சிஸ்டர்-இன்-லா சொல்லி கொடுத்த டிஷ் வந்துட்டு நீங்க எங்களுடைய அஞ்சரைப்பட்டி ஷோக்காக செய்ய போறீங்க இல்லையா? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்டவ் ஆன் பண்ண போறோமா? ஆமா. ஓகே. ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் மோஸ்ட்லி இந்த டிஷ் வந்து இந்த ஆயில தான் குக் பண்ணுவோம். ஓகே. பூண்டு. பூண்டு எவ்வளவு பூண்டு போட்டிருப்போம்? ஒரு 4 இருந்து ஒரு 5 பல்லு. 5 பல்லு போட்டிருப்போம். ஓகே. வெங்காயம். இந்த வெசல்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதெல்லாம் எங்க பிடிக்கிறீங்க? வலை போட்டு பிடிப்பீங்களா? இது சைனால இருந்து.
ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. இப்போ அந்த வேக வச்சு மசிச்ச ராஜ்மா பீன்ஸ் போட்டு. ராஜ்மா பீன்ஸ் இதா? அது என்ன டிஃபரெண்டா ராஜ்மா பீன்ஸ் அப்படின்னா என்ன? இல்ல ராஜ்மா கிடைக்குது கடையில. இட்ஸ் லைக் சன்னா மாதிரி தான் ராஜ்மா பீன்ஸ். ஓகே, சோ இந்த டிஷ்க்கு அதுதான் ஆப்டா இருக்கும் இல்லையா? சன்னா கூட போடலாம், பட் ராஜ்மா இன்னும் பெட்டரா இருக்கும். கொஞ்சம் சால்ட், ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் அங்க கூட பெப்பர் பவுடர்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்க கொஞ்சம் ஸ்பைசியா செய்ய போறீங்களா நீங்க? ஆமா. இந்த டிஷ் யாருக்கு பிடிக்கும் வீட்ல? இது குழந்தைங்களுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க, பட் யூசுவலி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இத ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகே. இப்போ குவாக்காமோலே ரெடி பண்றதுக்கு அவகாடோ சாப் பண்ணிட்டு மத்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அதோட மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே மேம், அப்ப எடுத்துக்கலாம். இந்த அவகாடோனா என்ன? பட்டர் ஃப்ரூட்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. இது ஒரு கைண்ட் ஆஃப் a fruit. நான் ஏதோ பெருசா இருக்குங்காட்டியும் கத்திரிக்காயோன்னு நினைச்சிட்டேன். இது என்ன டேஸ்ட்ல இருக்கும்? கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி இருக்கும், பட்டர் மாதிரி இருக்கும். பட்டர் மாதிரி இருக்கும். பட்டர் டெக்ஸ்சர்ல இருக்கும். எதுக்காக இதை மிக்ஸ் பண்றோம் நாம? இது அவங்க ட்ரெடிஷனல் டிஷ். இது அவகாடோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. எப்படி பீசஸ் வருதோ அப்படி கட் பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம ஃபைனா சாப் பண்ணதா போறோம். ஓகே. உள்ள இருக்க அந்த சீடை எடுத்துட்டு வெறும் அந்த ஃப்ரூட்டை மட்டும் சாப் பண்ணி ஓகே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. வீட்டில் எப்பவும் நீங்க தான் குக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. ஏன்னா நீங்க அது ஷாப் பண்ணும்போது நீங்க குக் பண்ணும்போது உங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாரா? இல்ல இல்லையே, ஹெல்ப் பண்ண ஒன்லி சாப்பிட்றது மட்டும் தான் இல்லையா? ஆமா. ஓகே. சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு? அவருக்கு இந்த மாதிரி புது டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? ஓ, ட்ரெடிஷனல் டிஷ்ஷஸ் மட்டும் தான் பிடிக்கும். சோ அப்ப இது டேஸ்ட் பண்ணனும் இல்ல டெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு யாருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவீங்க? பசங்களுக்கு. பாவங்க பசங்க, புதுசா நீங்க ஒண்ணு செஞ்சு அவங்களை படுத்தி எடுத்துவீங்க போட்டுருக்கே. இதோட நம்ம கிரீன் சில்லிஸ். ஓகே. இதுல எவ்வளவு சில்லிஸ் வெட்டிருக்கோம்? இதுல ஒரு 2 சில்லி இருக்கு. நமக்கு இது பசங்களுக்குங்கிறதுனால கொஞ்சம் காரம் அளவாவே போட்டுக்கலாம். அப்ப எங்களுக்காக சமைக்கல, நீங்க பசங்களுக்காக சமைக்கிறீங்க? இல்ல இல்ல, வெளிப்படையா சொல்லிட்டீங்களே பட்டுன்னு. சால்ட் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் போட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு தேவையான சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் இதுல போட்டுக்கலாம். ஓகே. அந்த சாப் பண்ண டொமேட்டோஸ். இதுல சுமார் எவ்வளவு டொமேட்டோஸ் இருக்கும்? ஒரு 2 டொமேட்டோ. ஓகே. அந்த கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ இத என்ன செய்ய போறோம்? இது அந்த சிப்ஸ் வச்சு இது ரெண்டையும் மேல டாப்பிங் போட்டுட்டு மேல சீஸ் போட்டா நம்ம டிஷ் ரெடி. ரெடி. இந்த குவாக்காமோலே போட்டு இதை டாப் பண்ணிட்டு இதுக்கு மேல சீஸ், கிரேட்டட் சீஸ் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அவன்ல பேக் பண்ணா நம்ம டிஷ் ரெடி.
ஸோ இப்போ சீஸ் மேலே போடுறீங்களா? சீஸ். பொதுவா சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட் அப்படின்னாவே நம்ம டேஸ்ட் பண்றதுக்காக கண்டிப்பா நம்ம வீட்ல இருந்து யாரையாவது கூப்பிடுவோம். இன்னைக்கு உங்க வீட்ல இருந்து யார் டேஸ்ட் பண்றதுக்காக? இது குழந்தைங்க டிஷ்ங்கிறனால என்னோட பசங்களை கூப்பிட்டு நான் நினைச்சேன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் காரம் வேற ரொம்ப கம்மியா போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல, ஆமா, பசங்க கொஞ்சம் கூட காரம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க பேர்ல என்ன? பையன் பேரு அபிஜித், பொண்ணு பேரு சோனாக்ஷி. ஓகே, அபிஜித் சோனாக்ஷி அப்படிங்கிற 2 பெரிய மனுஷங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ண போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes அவல்ல வச்சு எடுக்கணும்னு ஒரு டிஷ் ரெடி ஆயிடும். பட் அதுக்குள்ள மிஷினரிக்கா பார்த்துட்டோம். nachos with refried beans செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆனதும் பூண்டு, வெங்காயம், ராஜ்மா, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா சாப்டே பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அவகேடோ அந்த ஃப்ரூட்டை தேவையான அளவுக்கு நல்லா சாப் பண்ணிட்டு அது கூட பச்சை மிளகாய், உப்பு, தக்காளி, கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. இதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல nachos சிப்ஸை வச்சுட்டு அதுக்கு மேல ராஜ்மா பீன்ஸை ஃபர்ஸ்ட் டாப் அப் பண்ணிட்டு அதுக்கு மேல குவாக்கமோலேவை டாப் அப் பண்ணிட்டு அதுக்கு மேல சீஸ் தூவி ஒரு 10 minutes அவன்ல வச்சு எடுத்தோம்னா சுட சுட nachos with refried beans ரெடி. ஓகே, நம்முடைய சமைப்போம் பரிமாறும் செக்மெண்ட்ல nachos with refried beans ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணதுக்காக 2 பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஹாய், உங்க நேம்? அபிஜித். அபிஜித், என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? உங்க பேர் குட்டி? மொத்தம் கேட்கலாமா? பேரை கேட்கலாம். சோனாக்ஷி தானே? சோனாக்ஷி. ஓகே, சூப்பர். அம்மா வந்து உங்களுக்காக வந்துட்டு ஒரு மெக்சிகன் டிஷ் செஞ்சிருக்காங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி இருந்தது பாஸ்? நல்லா இருக்கா? அடிக்கடி மம்மி செய்வாங்களா? அது இன்னைக்கு தான் செஞ்சிருக்காங்க. என்ன ஃபிளேவர் உங்களுக்கு தெரிஞ்சது? காரமா இருக்கா, இனிப்பா இருக்கா? இனிப்பா. சீஸ் போடல இனிப்பா தெரியுதா? சூப்பர். இன்னும் சாப்பிடுறீங்களா? வேணாமா? நீங்க தான் நல்லா சாப்பிடுறீங்க. அம்மா நிறைய செஞ்சிருக்காங்க. ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட்டே இருங்க. ஓகே, 2 பேரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற வேலையை பார்க்கட்டும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக ஒரு மெக்சிகன் டிஷ் வந்துட்டு ரொம்ப சூப்பரா, அதுவும் இன்கிரீடியன்ஸ்லாம் செமையா யூஸ் பண்ணி செஞ்சிருக்கீங்க. நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஒரு சைட் டிஷ் மாதிரி இல்லையா? ஆமா, சைட் டிஷ் மாதிரி. இதுக்கு என்ன ஃபுட் கம்பைன் பண்ண நல்லா இருக்கும்? இது ஸ்நாக்ஸ் மாதிரி தான் யூசுவலி சாப்பிடுவாங்க. சோ நிச்சயமா இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ். ஸோ ஒரு மெக்சிகன் டிஷ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் அதுவும் குறிப்பா நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபுட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எவரெஸ்ட் மசாலா, அஞ்சரை பெட்டி, அறுசுவையில் ஒரு சுவை, உங்களுடன் செஃப் கஜபதி. இன்னைக்கு நம்ம செய்ய போற 2 டிஷ்ஷை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து சாலடு. அந்த சாலடு வந்து பீனட் பைனாப்பிள் சாலடு. அடுத்து வந்து இன்னொரு டிஷ் பிண்டி ஜெய்பூரி. 2 டிஷ்ல ஒரு டிஷ் வந்து நம்ம பீனட் பைனாப்பிள் சாலடு. பைனாப்பிள் சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: பீனட், பைனாப்பிள், லெமன் ஜூஸ், சால்ட், சாட் மசாலா, ஒயிட் பெப்பர். பிண்டி ஜெய்பூரி செய்ய தேவையான பொருட்கள்: கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு, வெண்டைக்காய், இஞ்சி பூண்டு விழுது, கலர் பவுடர், எண்ணெய், உப்பு. பீனட் பைனாப்பிள் சாலட் செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே எடுத்து பாயில் பண்ணி வச்சிருக்க பீனட்ஸ் இதில் நம்ம போட்டுக்கிறோம். அதோட பைனாப்பிளை ஸ்கின் அவுட் பண்ணிட்டு கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிரும். அதையே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணுறோம். எவரெஸ்ட் ஒயிட் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அடுத்தது எவரெஸ்ட் சாட் மசாலா கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே எல்லாத்தோட ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். பீனட் பைனாப்பிள் சலாட் ரெடியா இருக்கு.
அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பிண்டி ஜெய்பூரி. நம்ம தேவையான பொருட்களை எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிறோம். நம்ம கடாய் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். இது ஆயில் ஃப்ரை பண்ணுறோன்றதுனால இதுக்கு நமக்கு ஆயில் நிறைய தேவைப்படுது. ஆயில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஆயில் போட்டோம். ஆயில் சூடாகிட்டு இருக்கு. ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சிருக்க பிண்டி வெண்டைக்காயை போட்டுக்கிறோம். அடுத்து சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது. அடுத்தது கார்ன் மாவு. அடுத்தது அரிசி மாவு. தேவையான அளவு கலர் பவுடர். இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வாட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப வாட்டர் அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இதனுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வாட்டர் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி மாதிரி ஆகிடும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு எல்லாமே இந்த பிண்டியில் அப்ளை ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை இப்படியே வைக்கிறோம். ஆயிலும் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சி வச்சுப்போம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பிண்டியை வந்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ரொம்ப கிறிஸ்பியான ஒரு பிண்டி ஜெய்பூரி இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம 2 டிஷ் பண்ணோம். அதில் முதல் டிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீனட் பைனாப்பிள் சாலட் பார்த்துருந்தோம். அடுத்ததாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறது பிண்டி ஜெய்பூரி பண்ணிட்டு இருக்கோம். பிண்டி ஜெய்பூரி இன்னும் ஒரு 1 மினிட்ல ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கும் உண்டான ரீகேப் பார்த்துடலாம். பீனட் பைனாப்பிள் சாலட் செய்ய ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறோம். அந்த பவுலில் பீனட்ஸ் பாயில் பண்ண பீனட்ஸ் போட்டுக்கிறோம். அதோட கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் கியூப்ஸையும் சேர்த்துக்கிறோம். அதோட நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட்டு, எவரெஸ்ட் ஒயிட் பெப்பர், எவரெஸ்ட் சாட் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெளில மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பீனட் பைனாப்பிள் சாலட் ரெடி. பிண்டி ஜெய்பூரி செய்ய அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் பிண்டியை நம்ம எடுத்து பிண்டிக்கு தேவையான மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃபிளவர், ரைஸ் ஃபிளவர், அதோட கொஞ்சமா கலர் பவுடர் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட சால்ட்டையும் சேர்த்துக்கிறோம். கொதிச்சுட்டு இருக்க ஆயில்ல பிண்டி ஜெய்பூரியை இப்போ ஃப்ரை பண்றோம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச நம்ம பிண்டி ஜெய்பூரி ரெடி. ரீகேப் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சிருக்க இந்த 2 டிஷ்ஷும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல பீனட் பைனாப்பிள் சாலட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பீனட் சாலட் ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. இதில் இருக்க லெமனு, அதுக்கப்புறம் இருக்க சாட் மசாலா, இதில் இருக்க பெப்பரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம பிண்டி ஜெய்பூரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. காரசாரமாகவும் இருக்கு. இதையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 டிஷ்ஷும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாலட் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இதுவும் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே, டியூஷன்லேருந்து வந்த உடனே அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ரொம்ப ஹெவியாக கொடுக்காம நம்ம இந்த காரசாரமான பிண்டி ஜெய்பூர் மற்றும் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க பீனட் பைனாப்பிள் சாலட் இது 2த்தையும் குழந்தைங்களுக்கு விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு டிஷ்ஷோட
உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் கஜபதி. எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பேட்டி நீங்க பாத்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில். நான் உங்க கங்கா. சோ இன்னைக்கு என்னோட கிச்சன்ல உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் காலி மிர்ச்சி. சோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். எண்ணெய், கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், எவரெஸ்ட் ஹோல் கரம் மசாலா, எவரெஸ்ட் தனியா தூள், ஏலக்காய், பன்னீர், பட்டை, ஜீரகத்தூள், கிராம்பு, உப்பு, தயிர், பச்சை மிளகாய். பன்னீர் காலி மிர்ச்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் காலி மிர்ச்சி வந்து ஒரு நார்த் இந்தியன் சப்ஜி. சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லி நல்லா வதங்கணும். இதோட வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். தனி மிளகாய் தூள் எதுவுமே போடவே இல்லை. இந்த பச்சை மிளகாய் தான் காரமே. இது நல்லா வதங்கட்டும். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சோ இதுல வந்து நான் வந்து பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்றேன். இந்த பன்னீர் கியூப்ஸ்ல வந்து நான் கொஞ்சமா வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்றேன். பன்னீர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போறோம். இதோட வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பன்னீர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த பன்னீரை வந்து இந்த மிக்சரோட ஆட் பண்றேன். ஃபைனலா இதோட வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன். இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம பன்னீர் காலி மிர்ச்சி ரெடி ஆயிடும். அது எப்படி பண்ணுறது கேப்ப நீங்க பாருங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெயில வந்து பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரோட புதினா இலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன பன்னீரை வந்து இந்த மிக்சர்ல ஆட் பண்ணி ஃபைனலா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா பன்னீர் காலி மிர்ச்சி ரெடி. பன்னீர் காலி மிர்ச்சி எப்படி பண்ணுறது ரீகேப் நீங்க பாத்திருப்பீங்க. இதை வந்து நீங்க சப்பாத்தி ரோட்டியோட எல்லாம் சாப்பிடலாம். கண்டிப்பா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். செட்டில் தென் டேக் கேர். இட்ஸ் மீ கங்கா சைனிங் ஆஃப். பை பை. வியூவர்ஸ், எவரெஸ்ட் மசாலா வழங்கி அஞ்சரைப்பட்டி பார்த்திருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பார்க்க எந்த அளவுக்கு அழகான ஒரு ஊர், ஒரு ஹைடெக்ல, ஒரு ஃபிளார்ஸ்ல, ஒரு இன்ஃபர்மேஷன்ல எந்த அளவுக்கு ஃபேமஸான ஊர் அப்படிங்கிற பெங்களூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பெங்களூர் மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நாங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம். என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா இந்த அழகான இந்த கிளைமேட். இப்பயே இவ்வளவு கிளைமேட் இருக்கு அப்படின்னா இன்னொரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜெர்க்கின் இல்லாம வெளியே வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இங்க ரொம்ப கவர்ந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர் ரோஜா தாங்க. எவ்வளவு அழகா எப்படி இதுங்கெல்லாம் விளையுது அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட 1200 வகையான பூக்கள் மட்டும் இந்த KR ஃபிளவர் மார்க்கெட்ல மட்டும் இருக்கு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இப்படி எல்லாம் பூ இருக்குமா அப்படின்னு பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பஞ்சே பாத்தீங்கன்னா 5 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் தான். ஸோ நினைச்சு பார்க்கும் போதே பெரிய ஆச்சரியம், பெரிய பிரம்மாண்டம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பெங்களூர் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய எபிசோட் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மலர்கள் எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதே மாதிரி நீ வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஷோல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு மறக்காம ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. நாங்க உங்களை மீட் பண்றோம். ஓகே, ஸோ வில் மீட் நெக்ஸ்ட். அண்ட் சூர்யா எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டி.